நீங்கள் அவங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பதிவுலையும் அவங்க செய்கிற நீங்கள் அந்த இதை பாருங்கள். முருகனை காப்போம்னு சொல்கிறது. முருகனை எதுக்கு நீ காக்கணும்? மலையை காக்கணும். மலையை யார்கிட்ட காக்கணும்? முருகனை யார்கிட்ட காப்பாற்றணும்? வழிபடுறது அப்படிங்கிறது நீங்கள் சாதாரண மக்கள் எப்படி வழிபடுவாங்க? போவாங்க, அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வழிபடுவாங்க. இவ்வளோதானே? ஒரு கடவுள் சாமி கும்பிட்றவங்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த கஷ்டம் இருக்குப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னை காப்பாற்றுன்றது தானே வழிபாட்டு முறை. இவன் என்ன முருகனே காப்பாற்றணுன்றான். நீங்கள் புரியுதுங்களா? அப்போ நோக்கம் உங்களுக்கு என்ன? யார்கிட்ட நீ முருகனை காப்பாற்ற போகிற? யார்கிட்ட குண்டத்தை காப்பாற்ற போகிற? அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா, பிரச்சனை கடவுள் வழிபாடு அல்ல, இவங்களுக்கு ஒரு டூல், அவ்வளோதான். முருகன்ன்றது இன்றைக்கி ஒரு டூல். இன்றைக்கி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்கன்னா அது தூக்கி போட்டு நாளைக்கு அம்மன் எடுப்பாங்க, இல்லை மீனாட்சி அம்மன் எடுப்பாங்க. இவங்களுக்கு அது ஒரு கருவி தானே தவிர இவங்களுக்கு பிரச்சனை கடவுள் வழிபாடெல்லாம் கிடையாது. இன்னைக்கு முருகன், நாளைக்கு இன்னொன்று. ஸோ அதுதான் அவங்களோட நோக்கமே தவிர இதன் மூலியமாக மக்கள் மத்தியில் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அவங்க அரசியல் எப்படி விதைக்க விரும்புகிறாங்கன்றதான் முக்கியம். அப்போ சிறுபான்மை மக்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது எப்பவுமே அவங்கள மட்டம் தட்டுறது இதை அவங்க செய்கிறாங்க. என்னோட கீழானவங்க, அவங்களுக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க. இப்போவே அந்த தர்கா சிக்கந்தர் மலை அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதில் அந்த படித்து பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும். அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேம்ப்ளெட்லையும் அவங்க பிரச்சாரம் பண்ணுறக்கூடியதுலையும் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை விதைக்கிற விதத்தில் அவங்க வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம்.